ஓம் சாந்தி. இங்கு இணைந்திருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த பரதவசி முனிவர் எனும் பரத்வாஜ முனிவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்று இந்த ஆகம வேதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாம இங்க பார்த்து கொண்டிருப்பது ஆகம வேதம் அப்படிங்கிற அந்த நூலுடைய சாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல பரதவசி முனிவர் எனப்படும் பரத்வாஜ முனிவர் முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதிக்கான வழிவகைகளை நமக்கு எடுத்து கொடுக்கிறாரு. இப்ப இந்த கலியுக கடைசியா இருக்குது. இப்ப சத்தியயுகம் எனப்படும் ஒரு புத்தம் புதிய அன்பின் யுகம், கருணையின் யுகம் வரப்போறது, கனிவின் யுகம். அது ஏன் சத்தியயுகம்னு பேருனா, சத்தியம் அப்படிங்கிறது அன்பு தான். அமைதியா அன்பா கருணையா வாழணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு வாழ்க்கை. ஆனா இப்ப நம்ம மாறி போயிருக்கோம் இல்லையா? இந்த மாற்றங்களாலதான் இப்ப இந்த கலியுகத்துல நம்ம ரொம்ப திணறின்னு இருக்கோன்னே சொல்லலாம். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு நம்ம அனுபவிச்சாலும், அதாவது என்ஜாய் பண்ணாலும் நமக்கு ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன், அதாவது சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை, ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கு. நம்மளே கூட பேசச்சே சொல்லுவோம். சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க, ஆனா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா பேசுவோம். ஏன்னா காலம் போக 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 தீவினைகள் ஜாஸ்தியா பெறுது. இப்ப இந்த தீய எண்ணங்களும் சொல் செயலும் என்ன ஆகும்னா, இந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஓசோன் இல்லையா, நம்மளை சுத்தி இருக்கிற காற்று மண்டலத்துலதான் நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அங்கதான் கலந்து பரவி நிற்கிறது. அப்ப நம்மளோட ஒரு ஒரு எண்ணமும் இங்க காற்று மண்டலத்துல இருக்கு. அப்ப ரொம்ப அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பொறாமை, கோபம், அகங்காரம், ஆத்திரம், ஆசைகள், இதுலயே தான் நம்ம எண்ணம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த காற்று மண்டலத்துல இருக்கு. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு திருப்தி இல்லாதனம் இருக்கு. ஏன்னா இப்ப நான் ரொம்ப பேராசையா இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வேவ் லெங்த் உள்ளவங்களுக்கு என்னுடைய இந்த ஆசை உணர்வு போயிடும். அவங்க மட்டும் இருப்பாங்க அமைதியா. ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த எண்ண உணர்வுகளால அவங்களும் தூண்டப்படுவாங்க. ஏன்னா இங்க அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே வேவ் லெங்தா தான் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லெங்தா இருக்கு எண்ணங்கள் எல்லாமே. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே இங்க காற்று அலைகளாக தான் மிதந்துட்டு இருக்கு. அந்த காற்று அலைகள் யாரு அதை அப்சர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த உணர்வுகள் இந்த மாதிரி மாறி மாறி வருது. நம்மளே சொல்றோம், காலையில என்னமோ நல்லா தான் இருந்தேன்க்கா, சந்தோஷமா இருந்தேன், இன்னமும் இப்ப இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கு, என்னமோ எரிச்சலா இருக்கு அப்படிலாம் சொல்றோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள எந்த எரிச்சல் உணர்வும் இல்லாம அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். காரணம் என்னன்னா, காற்று மண்டலம் பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட எண்ணங்களால வீணா போறதுனால நம்மளோட பர்மிஷன் இல்லாமயே நம்ம மனசு என்ன ஆகுது அப்படின்னா டீவியேட் ஆகுது. அது வேற ஒரு பாதைக்கு ஈர்த்து செல்லப்படுகிறது. அப்ப இந்த மனசு அப்படிலாம் ஈர்த்து செல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம தியானம் இருக்கணும். தியானத்துல முதல் வகையா என்ன சொல்லி தருவாங்க நமக்கு, ஒரு இசை, ஏதாவது ஒரு பாட்டு போட்டு, ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கை கேளுங்க கண்ணை மூடிக்கொண்டு, அதுலயே லயித்து கொண்டு இருங்கள். அதுதான் தியானம்னு எடுத்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா சொல்லுவாங்க, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஒளிய அப்படிம்பாங்க. அப்புறம் மூச்சை கவனிங்க அப்படிம்பாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, உங்களுடைய நெற்றியிலதான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உயிர் ஆன்மா அப்படிங்கிற இது இருக்கு, அதனால நீங்க அந்த உயிர் ஆன்மாவாகி அந்த இதை, அதுவும் ஒளியா தான் இருக்கும், அதை சிந்திங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் என்னன்னா, உன்னோட நம்ம இணைஞ்சு இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த எண்ணமற்ற நிலை வரும். அந்த தேவையற்ற ஒரு நிறைய பேருடைய எண்ணங்கள் நம்மளை தாக்குறதுல அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். நாள்பட எந்த எண்ணமும் நம்மளை அட்டாக் பண்ணாது. அது மட்டுக்கு வரும், அது மட்டுக்கு போகும். நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம், அப்சர்வ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் தியானம்ங்கிறதே செய்யறோம். தியானம் மனம் அடங்கவும், மனம் அலைப்பாயாம இருக்கிறதுக்காகவும் செய்யற விஷயமா தான் தியானம் இருக்கு. அது செய்யும் போதுதான் நம்மளுக்கு இந்த பஞ்ச விகாரமும் நம்மள வராது. அதாவது மும்மலங்கள் அப்படிம்பாங்க, ஆணவம், கண்மம், மாயைங்கிற முன்மலங்கள் நமக்கு வராம இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை எடுத்து தர இந்த பரத்வாஜ முனிவர்ங்கிறவர் சப்தரிஷிகள்ல ஒருவராக இருக்காரு. இப்ப அவர் எதுக்கு நமக்கு இந்த வேதத்தை எடுத்து தராங்க அப்படின்னா, இந்த புதிய யுகம் வரணும், அப்ப நமக்குள்ள மாற்றம் வரணும். இத்தனை விகாரங்களை வச்சுட்டு இருக்கிற நம்ம எல்லாருமே, நம்மளாம் நல்லவங்களா தான் இருக்கோம், கொலை செய்யல, திருடல, அதெல்லாம் செய்யல. நம்மளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போல. ஆனா என்னன்னா, நம்மளுக்கு தான் நம்ம நல்லவங்க. அந்த மாதிரி ஹையர் சோல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் அந்த விகாரத்துல விழுந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வரணும். அப்ப இது
இது தியானத்தினால நம்மளால இந்த அலைப்பாயிர மனசை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஆன்மீகத்துல வர எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இல்லைன்னா ஒரு மந்திரங்கள் சொல்லுவோம், அது மூலியமா கொஞ்ச நேரம் இந்த சாமியோட இணைஞ்சிருக்கிறச்சு நமக்கு அந்த தேவையற்ற கவலைகள் எண்ணங்கள் வராது. இந்த மாதிரி ஒருத்தர் ஒன்னொன்னு கையாடுறோம். இப்ப அவங்க நமக்கு எப்படி சொல்லித்தராங்க, ஏற்கனவே நம்ம எண்ணிய எண்ணம், நம்ம செஞ்ச செயல், நம்ம உணர்ந்த உணர்வுகள் எல்லாமே எங்க எங்க இருக்கு, நம்ம அத்தனை செல்லுலயுமே இருக்கு. உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்கள்னு சொல்ற அந்த செல் இருக்கு இல்லையா, செல் அப்படிங்கிறாங்க. செல்லுக்குள்ள அத்தனையுமே இருக்கு. நம்மளோட ஒரு ஒரு எண்ணம், ஆசை எல்லாமே இருக்கு. அந்த இப்ப இது அத்தனையுமே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒளியாகிய இறைவனை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இறைவன் ஒளியாக இருக்காரு. அந்த ஒளியான இறைவனை சிந்திக்கும் போது உன்னுடைய பாவங்கள் பஸ்பமாகிறது. அது வந்து அது எப்படி ஒரு தப்பு தப்பா நோட்ல எழுதினா ரப்பர் வச்சு அழிக்கிறோம் இல்லையா, தப்பா எழுதிட்டோம்னா டக்கு டக்குன்னு பென்சில் எழுதினாதான் பேனாலையும் செய்ய முடியும். சின்ன சின்ன கரெக்ஷனுக்கு அதுக்கான ரப்பர் இருக்கு. நம்ம இன்கேஸ் நம்ம பென்சில் எழுதுறோம் அப்படின்னா ரப்பர் வச்சு அழிச்சா எல்லாம் போயிடுறது இல்லையா. அது மாதிரியான ஒரு டெக்னிக்கு தான் இது. அந்த ஒளியையே சிந்திக்கும் போது, ஒளிப்புள்ளியாக இறைவனை சிந்திக்கும் போது நம்ம பாவங்கள் பஸ்பமா இருக்கு அப்படிங்கிறதா அங்க அது ஒரு நிகழ்வா இருக்கு. அது உண்மையா இருக்கு. இது ஏற்கனவே இதுலயே பயணிச்சவங்க தான் நமக்கு இதை எடுத்து தராங்க அப்படிங்கிறது. அந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஒளி உலகில் இருக்கிறவங்க, சப்த ரிஷிகளும் நமக்கு இதை எடுத்து தராங்க. அவங்க ஏன்னா ஒளி உடல் பெற்று ஒளியாவே மாறிட்டாங்க. உடல்னு கூட சொல்ல, அவங்க ஒளியா மாறிட்டாங்க அப்படிங்கிறது. அப்ப அவங்க வந்து நமக்கு இப்ப வந்து இதை எடுத்து தராங்க. ஏன்னா இந்த மாற்றம், யுக மாற்றம் வரும்போது இதுக்கான ஆன்மாக்கள் தேவைப்படுறது. புத்தம் புதிய ஆன்மாக்கள் வந்து நல்ல குணமா இருந்தாதான், இந்த பஞ்ச விகாரமும் இல்லாம மும்மலமும் இல்லாம இருந்தா சத்தியோகத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அதுதான் ஒரு குவாலிபிகேஷன். இப்ப இது படிக்கணும்னா இது பிளஸ் டூல வந்து பிளஸ் குரூப் எடுத்துக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாதான் ஐடி ஃபீல்டுல போகலாம், இது பாட்னி ஜூ எடுத்திருந்தா டாக்டருக்கு போகலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த பஞ்சவிகாரமும் மும்மலமும் இல்லைன்னா தான் சத்தியோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இப்ப சத்தியுகம் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்றத்துக்கு இந்த பூமி தயாராயின்னு இருக்கு. அப்ப அது வந்து 108 சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு. இப்ப 109வது சதுர்யுகம்ங்கிறது புதுசா இப்ப ஆரம்பிக்கிறது, 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த சதுர்யுகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நல்ல பிள்ளைங்களா நல்ல ஆன்மாக்களா இருந்தாதான் அங்க கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இந்த கலியுகம்ங்கிறது அது புதுசா சத்தியோகம் வரும்போது இந்த கலியுகம்ங்கிறது பாதாள யோகமா போயிடும். இது டீக்ரேட் ஆயிடும். அங்கதான் நம்ம அப்புறம் இருக்கணும். பாதாளத்தை பத்தி நிறைய நீங்களாம் கூட ஆன்மீகத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பாதாள லோகம் எவ்வளவு கொடுமை அப்படிங்கறதுலாம் நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். நம்மளால வாழ முடியாதவங்களோட எல்லாம் சேர்ந்து வாழணும். நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கோம்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% நல்லவங்களா இருப்போம். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும், யாரை பொறுத்த வரைக்கும் இந்த அகத்தியர் அவங்கள மாதிரி பொறுத்த வரைக்கும், சப்தரிஷிகளை பொறுத்த வரைக்கும். அப்ப அங்க போனா ரொம்ப கேவலமானவங்களோட வாழணும். இப்ப நம்ம முயற்சி பண்ணி இந்த ஒளியான இறைவனை சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், உயர்ந்து சத்தியோகம் போகலாம் அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த ஒளியான இறைவனை போய் பார்க்கணும்னா அவங்க எல்லாம் பல வருஷம், 100 வருஷம் 1000 வருஷம்லாம் தவம் இருந்துதான் அவங்க அந்த ஒளி உடல் அடைஞ்சாங்க. அப்படிதான் அவங்க சத்தியுகம் போய், இதுக்கு முன்னாடி அவங்க சத்தியுகத்துல பிறந்து அப்புறம் இந்த ஒளி உடலை அடைஞ்சு இன்னைக்கு நமக்கு வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப சத்தியுகம் போகணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. போன கல்பத்துல போன யுகத்துல எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இப்ப ஈஸியா அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க ஒளியெல்லாம் சிந்திச்சு நீங்க பியூரிஃபை ஆன அகத்தியர் வந்து உங்களை ஒரு ஒளிப்பாலம் வந்து ஷார்ட்கட் அமைச்சிருக்காரு. அது வழியா கொண்டு போய் அந்த ஈசனுடைய வாயில் கதவு வரைக்கும் விட்டுருவாரு. அப்ப ஈசன் வந்து உங்களை ஸ்வீகரிச்சுப்பாங்க. நம்மளுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மள அவர் நமக்கு என்னென்ன எல்லாம் அந்த ஆன்மாக்கு சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை செலக்ட் பண்ணி அதை எலிஜிபிள் ஆக்கி உள்ள சேர்த்துப்பாரு. இப்படியான நிகழ்வா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப இப்ப என்ன சொல்ற பரத்வாஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து நம்ம வந்து சத்தியுகத்துக்கு போகணும், அதுக்கான கல்வியை சொல்லி தரத்துக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கோம், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கே பரத்வாஜர் வந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்க மனசுல நல்லா உணர்ந்துக்கணும். நல்லா உணர்ந்து கொண்டு நன்றி சொல்லி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படி நீங்க நன்றி சொல்லி மகிழ்ந்து இதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போது நாங்க உங்களுக்கு நீங்க வந்து உங்க நன்றியே நல்ல பரிசா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மேலும் மேலும் நாங்க உதவி புரிந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறாரு. எங்களோட நிலை கூட இப்ப எல்லாம் ஓங்கி இருக்கு. அதனாலதான் எங்களால உங்களை இந்த கடினமான கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை வந்து அந்த எளிதான அந்த ஒளிப்பாலம் வழியா அழிச்சுன்னு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப கோளமர் செல்வர் அப்படிங்கிற கௌதமர் வந்து உங்களுக்கு அனைத்து கோள்களிலிருந்தும் நல்பயன் வந்து சேருமாறு வாழ்த்தி அருளி இருக்காரு. அப்ப அவர் கோளமர் செல்வர்ங்கிறவர் தான், கௌதமர் அப்படிங்கிறவர் தான் எல்லா கிரகங்களிலும் அமர்ந்து கொண்டு பணியாற்றுறாரு.
இப்ப அவர் நமக்கு என்ன சொல்றாரு, நல்வாழ்த்து சொல்லியிருக்காரு. வானம் முழுவதும் பறந்து நிற்கின்ற ஆகாய மார்க்கமாக வந்து அடைந்த பேருக்கெல்லாம் ஆசை வழங்கி கொண்டிருக்கின்ற வான்மீகி முனிவர். அந்த வான்மீகிங்கிறத தான் இப்ப வால்மீகி நம்மலாம் தெரிந்து சொல்றோம். அவர் தன்னோட ஆசிகளை உங்களுக்கு வழங்குற இருக்காரு. குழந்தைகள்லாம் சத்தியயுகம் வரத்துக்கு ஆசிகள் அப்படின்னு சொல்றாரு. ஈசனுக்கு விசுவாசம் கொண்ட விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் ரிஷி என்ன பண்றாரு, அப்பா இப்படி குழந்தைகள்லாம் கூட்டம் கூட்டமா ஞானமும் யோகமும் கத்துக்க வருது அப்படிங்கிற சந்தோஷப்பட்டு அவருக்கு நிகராக நம்மளும் ஈசனுக்கு மித்திரனா, ஈசனுடைய மித்திரன்னா ஃப்ரெண்டு ஆகிறதுக்கு அவரும் ஆக்குறேன் அப்படிங்கிற உறுதி கூறியிருக்காரு. இப்ப ஈசனோடு ஒன்றாக கலந்து வசிக்கும் வசி ஈசன் எனப்படும் வசிஷ்டர் என்ன பண்றாரு, பற்பல ஆசைகளை வழங்குறாரு. ஈசனோடு ஒன்றென கணக்கும் அந்த அற்புத ஆற்றலை அளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் நமக்கு கொடுத்திருக்காரு. பரவுலகளை என்றென்றும் நாம் தொடங்கிய நாள் தொண்டு உங்களோட பயணித்துன்னு வரோம், ஈசனுடன் சேர்ப்பித்த பின்னரே உங்களை விடுவிப்போம் அப்படிங்கிறாராம். நாங்க உங்களை கைப்பற்றிட்டோம், இனிமே உங்களை கொண்டு அவரோட அந்த காலடியில அந்த அவருடைய அந்த கதவு கிட்ட உங்களை கொண்டு விடுற வரைக்கும் நாங்க எல்லாம் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூர்வாரும் துர்வாச முனிவரே, அதாவது வான் உலகில வசிக்கிறவங்ககிட்ட கூட எப்பயானு மாயை வரும்போது என்ன பண்ணுவாரு, இந்த துர்வாச முனிவர் தான் போய் அவங்களோட அந்த இதெல்லாம் தூர்வாரிட்டு வருவாரு. அவரே நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அழுக்கு அப்படிங்கிற அந்த மனதில் இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த அழுக்கை அகற்றி தூய்மையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகத்தியர் அதை முன்னின்று மேற்பார்வையிடுகிறார். அவர் நம்மள கிளீன் பண்ணிட்டே இருக்காரு துர்வாச முனிவர். அதை அகத்தியர் சூப்பர்வைஸ் பண்றாரு அப்படிங்கிறாங்க. உங்களை தூய்மைப்படுத்துவதாக யாம் உரைத்திருந்தாலும் அப்படின்னு நாங்க எல்லாருமே சேர்ந்து சொன்னாலும், ஆனா அந்த அந்த டிவிஷனை யாரு எடுத்துட்டு இருக்காங்க, டேக் ஓவர்னா துர்வாசர் தான். மேலுலக மக்களுக்கு மட்டும்தான் இந்த செயலை அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பூ உலக மக்களான உங்களுக்கும் இறங்கி இந்த செயலை செய்யறாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் அகத்தியர் தான். அகத்தியர் தான் எங்களை எல்லாருமே இந்த மாதிரி செய்ய சொல்லி பணித்து எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு அப்படிங்கிறாரு. அகத்தியர் தான் ஈசனுக்கு காவல்காரரா இருக்காரு. ஏன்னா அவர் தானே நம்மள அந்த ஈசனுடைய அந்த கதவு வரைக்கும் கொண்டு விடுறாரு இல்லையா. அப்ப அவர் தானே செலக்ஷன் பண்றாரு. செலக்ட் பண்ணி உள்ள யாரு அலோவ் பண்றாங்களோ அந்த கேட்டு கிட்ட அவங்க தானே அவருக்கு காவல்காரர். கரெக்ட் தானே. அதனால அவர் ஈசனிடம் சேவிக்க எங்களால எல்லாம் முடியாது, மத்த எங்களால முடியாது, அகத்தியரால மட்டும்தான் முடியுங்கிறனால அவர்கிட்ட உங்களோட நிலைகள் எல்லாம் உயர்த்தி அவரிடம் நாங்க ஒப்படைப்போம். அதாவது நம்ம தூய்மை ஆகணும். நம்ம அந்த இந்த எல்லா ஞானத்தையும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அகத்தியர் மட்டுமே நம்மள அந்த பரமாத்மாவுடைய அந்த வாயிற்கதவு வரைக்கும் அழைச்சின்னு போக முடியும். அந்த ஷார்ட்கட்ல அதுக்கான அந்த டாக்டிஸும் அந்த பிராக்டிஸும் யாருக்கு தெரியும், யாருக்கு அதுக்கான ஒரு டிக்னிட்டி இருக்கு, ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான இது வேணும் இல்லையா, அது அகத்தியற்ற மட்டும்தான் இருக்கு. அதனால அகத்தியர் செய்வாரு. அவங்கள அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அப்ப நீ உங்களை காணும் ஆவலோட பல ரிஷி பத்தினிகள் கூட பூலோகம் வந்தாருங்க. அவங்களும் உங்களுக்கு ஆசீர்வதித்தபடிதான் இருக்காங்க. அப்ப பூலோகத்துல நிறைய ரிஷி பத்தினிகள் கூட இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளோடய இணைந்து வாழறாங்க. அந்த சத்தியுகத்துல இருந்த தெய்வங்களா இருக்கட்டும், தேவதைகளா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை காக்கிறதுக்கு அந்த தெய்வங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்களுடைய சக மனிதர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகதீசனும் என்ன பண்றாரு, ஈசனை பற்றிடும் நேரம் இருக்கு இல்லையா, அதனால விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நிலையை பெறத்துக்கு நம்ம அவர்கிட்டயே வேண்டி கேட்டு இருக்கணும். அகத்தியரே, நாங்க எல்லாரும் விழிப்போட இருந்து உணர்ந்து இருக்கிறோம், ஈசனை கலக்கணும், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விழிப்புணர்வு இல்லாவிட்டா என்னாகும், வருபவரை தவற விட்டு நேரிடும். தற்போதைய காலகட்டத்துல சப்தரிஷிகளாக விளங்கும் நாங்கள் உங்களை ஈசனிடம் சமர்ப்பிக்கும் வேலையை துரிதப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி சத்கதி அடையறதுக்கான ஞானம் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே ரொம்ப அந்த 12 மணிக்கு தியானம் பண்றது, ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்றது, ஈவினிங்ல அந்த அமிர்த வெளியில ஈவினிங் அந்த சாயும் காலத்துல தியானம் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒளிப்புள்ளியே சிந்திக்கிறது அப்படிங்கறதுல ஒரு முனைப்போட இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, எல்லாமே நமக்கு டைம் இல்ல, இன்னைக்கு காலம் செல்ல, அது குறைஞ்சு தவண காலம் தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள நம்மள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே துரிதப்படுத்தி இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் கூட ஏதோ மாற்றிக்கணும், நம்ம ஏதோ ஒரு நல்லது செஞ்சு நம்ம எப்படியே நிலையை உயர்த்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. இது வரைக்கும் ஆடினதெல்லாம் பொறுப்பா இனிமே கொஞ்சம் நம்மளும் எப்படியான முக்தி ஜீவன் முக்தி எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்ப நம்ம நிறைய ஆன்மீக குரூப்ல எல்லாம் சேர்ந்துக்கிறோம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அப்ப எல்லை இல்லாத ஏக்கத்தோட நம்மள ஐக்கியமாகி ஒப்படைச்சோம் அப்படின்னா நல்ல ஓங்கி நின்று ஔடதம் பெறுவீர் அப்படிங்கிறாங்க. ஔடதம்னா அதுக்கான ஒரு மருந்து, இந்த ஏக்கத்துக்கான மருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஔடதம்னா அமிர்தம் மாதிரி விலை மதிப்பெற்ற ஒரு மருந்து.
பெற்ற தந்தையா இருக்கிற அந்த ஈசனை நம்ம பிரிஞ்சு இது வரைக்கும் வாழ்ந்தாச்சு இல்லையா? இப்ப இனிமே அவர் அடையணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். தாயும் தந்தையுமான பரமாத்மாவை நம்ம இத்தனை காலமா பிரிஞ்சுட்டோம். எத்தனை யுகம் எத்தனை கல்பம் இருக்கும் நம்ம திரும்பி 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 இது கிடையாது. கொஞ்சம் குறைவா ஒரு போலதான் இப்பவே தெரியுது இல்லையா? இது வரைக்கும் நம்ம சூட்சமத்திலும் தெய்வங்க நமக்கு வந்து பிறந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்க யோகங்கிற நினைக்க வேண்டாம். யோகம்னா ஒண்ணும் இல்ல, எப்பொழுதுமே இறைவனோட இணைஞ்சிருக்கு. ரொம்ப கண்டினியூவஸா கொஞ்சம் வெளி உலகத்தோட கொஞ்ச நேரம் வந்துட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்துட்டோம், திரும்பியும் லகான எழுத்து இறைவனை சிந்திக்கிறது. அப்பப்ப நிறைய பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் உட்காந்துக்கிச்சு சிவா 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 அப்படின்னு ஈஸ்வரா சிவசிவா அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாங்க. ஏந்துக்கிச்சு சிவசிவா ஈஸ்வரா அப்படிம்பாங்க. காலம் நிட்டுச்சு சிவசிவா ஈஸ்வராமாங்க. அது மாதிரி நம்ம உட்காரச்சே அந்த ஒளிப்புள்ளியாக இறைவனை மனதில் கொண்டு வந்துக்கணும். ஏந்துக்கச்சே அந்த ஒளிப்புள்ளியாக இறைவனை கொண்டு வந்துக்கணும். பாத்திரம் துறக்கும் போதும் அவரையே நினைச்சு பாத்திரம் துறக்கணும். துணி துவைக்கும் போதும் அவரையே நினைச்சு துணி துவைக்கணும். ஏன்னா ஒரு மொனாட்டனஸான வேலை தானே செய்யறோம். அப்ப அவரையே நினைக்கணும். சமைக்கும் போதும் அந்த ஒளிப்புள்ளியாக இறைவனையே சிந்தனையில கொண்டு வரணும். சமையல் மாட்டுக்கு செய்யலாம், உப்பு போடலாம், புளி போடலாம், காரம் போடலாம். ஆனா நினைவு யாரோட ஒன்றணும்னா அந்த இறைவனோட ஒன்றணும். எப்படி ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய தொட்டில போட்டுட்டு தூளியில போட்டுட்டு உள்ள சமைக்கிறா, ஆனா அந்த குழந்தையோட குழந்தை திரும்பி அது கொலுசு சத்தம் கேட்டா உடனே போய் பாக்குறா இல்லையா? அதனால அவன் நினைவு எங்க இருக்கு? அந்த குழந்தை மேலதான் இருக்கு. அதே மாதிரி உங்க நினைவு எங்க இருக்கணும்? உங்களுடைய தாயும் தந்தையுமான ஈசனிடம், ஒளிப்புள்ளியாகிய பரமாத்மாவிடம் ஆத்மாவுடைய எண்ணம் எப்பயுமே அதுலயே இணைஞ்சிருக்கணும். ஏன்னா எதோட நம்ம எதையே சிந்திச்சுட்டு இருக்கோம் அதுவாகவே ஆகிறோம் இல்லையா? அப்ப ஒளிப்புள்ளியாகி அந்த இறைவனை, அருட்பெரும் ஜோதியான அந்த இறைவனை, பரஞ்சோதியான அந்த பரமாத்மாவே சிந்திக்கும் பொழுது நம்மளும் அதே ஜோதி ஆகிறோம் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஜோதி ஸ்வரூபான இறைவனை நம்ம எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பார்க்கும்போது நமக்கு முதல்ல வராது, புரியாது. அதுக்கு நம்ம டெய்லி சூரியனை பார்த்து பழக்கணும். சூரியனை ஒரு சில நிமிடங்கள் பார்த்துட்டு, ரொம்ப வெளிச்சத்துல பார்க்க கூடாது, ஒரு 8:30 மணிக்கு உள்ள அந்த மாதிரி பார்த்தணும். இப்ப சம்மர் வந்துருச்சுன்னா 7 மணி 7:30க்குள்ள பார்த்தணும். அப்படி பாலடி ஈவினிங் பார்க்கலாம், சாயும் காலத்துல பார்க்கணும். அதை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு உள்ளுக்குள்ள அப்படியே தெரியும் அந்த அந்த சிவந்த நிறத்துல ஜோதியா அழகா அந்த சூரியன் தெரியும். பல வண்ணங்கள் மாறி வரும். அப்புறம் செம்பன் நிறமா தெரியும். செம்பன் நிறமாக தான் அந்த பரமாத்மா இருக்காரு. ஆத்மாவாகிய நம்ம எப்படி இருக்கோம்னா வெண்ணிறமா இருக்கும். இப்ப அந்த தீயில நம்ம பார்த்து நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் பஸ்மமாக்கிக்கிறோம். என்ன பாவம் என்ன பஸ்மமாகணும்? நம்ம ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம அணுக்கள்லாம் என்ன பண்ணிடுறது? பரமாத்மாட்டேந்து உதுந்து வந்து லட்டுல இருந்து எப்படி பூந்தி வருது அது மாதிரி வந்து கீழே விழுந்து நம்ம தலைக்குள்ளதான் வந்து விழ. இத்தினூண்டு தலையில தான் அத்தனையுமே நடக்கிறது. இத்தினூண்டு தானே இருக்கு. ஒரு 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 3 இன்ச்சு கூட கிடையாது. நெத்தியில இருந்து உச்சி தலை வச்சோம்னா 4 இன்ச்சு மேக்சிமம் இருக்கலாம். அதுக்குள்ளதான் இத்தனையும் நடக்கிறது. பின்தலையில பார்த்தா ஒரு சாண் இருக்கு, பின்தாய் பார்த்தா ஒரு சாண் இருக்கு, முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 4-5 விரக்கடை இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அதுக்குள்ளதான் அத்தனை அணுக்களும் உதிர்ந்து வந்து விழுந்த அணுக்கள் அத்தனையுமே தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்றது. அப்ப அந்த ஒளியை பார்க்கும்போது அணுக்கள் எல்லாமே என்ன பண்ணும்? உயிர் பெற்று திரும்பியும் அது தன்னுடைய கூடுகள்ல இருந்து விடுவிச்சு வந்து மேல இருக்கிற ஆன்மத்துகள், ஆன்மா அப்படிங்கிற அந்த அணுவோட இந்த ஆன்ம துகள்கள்லாம் சேர்ந்துரும். துகளா விழுந்ததெல்லாம் போய் அங்க சேரும். அந்த பர்பஸுக்காக தான் ஒளியை சிந்திக்கணும்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி ஒரு ஹீட்ல இருந்தா எப்படி ஒரு
ஒரு கோழி வந்து முட்டை மேல உட்காந்துக்கிறது, எதுக்கு உட்காந்துக்கிறது? அதோட ஹீட்டை வந்து அந்த முட்டைக்கு கொடுக்கறது. அப்ப அந்த முட்டை என்ன பண்றது? குஞ்சு பிடிக்கிறதா? அதே மாதிரி நம்ம ஈசனையே சிந்தித்து சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுறது? அவர் ஒளியா இருக்காரா? சூரியனுக்குள்ள வேற மையம் கொண்டிருக்காரா? வெப்பசக்தி மிகுந்த, அதாவது பரஞ்சோதி இறைவன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த கண்டென்டா தான் இருக்கும். ஆனா அதோட வெளி இதுல பார்த்தீங்கன்னா வெப்பமா இருக்கும். புரியுறதா? உள்ளுக்குள்ள கூலா இருக்கும், வெளியில வெப்பமா இருக்கும். அப்படி எப்படி இந்த பலாப்பழம் எப்படி வெளியில முழுமுழா இருக்கு, உள்ள ஸ்வீட்டான பலாப்பழமா இருக்கு இல்லையா? அந்த மாடல்ல வெளியில வந்து ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட் அது அந்த ஒளியை நம்ம நினைக்கும் போது அந்த ஹீட்னால நம்மளுடைய சிறைப்பட்ட அணுக்களை தனிமே என்ன பண்றது? தன்னை கொஞ்சம் குறிச்சுக்கிறது. அது தானே விடுவிச்சு விடுறது. விடுவிச்சுன்னு போய் ஆன்மாவோட ஒடுங்கிடும். அந்த துகள்கள்லாம் போய் ஆன்மானோட இணைஞ்சுக்கிறது. எப்படி வந்து ஒரு மேக்னட்டோட எப்படி போய் இரும்பு தூள்லாம் சேர்ந்துக்கிறதோ அது மாதிரி சேர்ந்துக்கும். ஆனா அதுவாவே போகாது. அதுக்கு அந்த ஆதிசக்தியாகிய உயிர் சக்தி தான் அந்த இது எல்லாத்தையும் கொண்டு 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 அதுல சேர்க்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஒளியை சிந்திக்கணும். அப்புறம் ஆதிசக்தியாகிய அந்த உயிர் சக்தி, அந்த ஆதிசக்தின்னு வெளியில நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களே, ஆதிபராசக்தின்னு இந்த சாமி எடுத்து கொடுத்துருக்காங்களே, அவங்கள நினைச்சு ஏங்கி என்னை எப்படியான கொண்டு என்னுடைய தாயும் தந்தையுமான பரமாத்மாட்ட சேர்த்துருங்க. எனக்கு அவங்கதான் வந்து நம்மளுக்கு வழி விடணும். அவங்கதான் நமக்கு அவரை காட்டி கொடுக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் அவங்கதான் உயிரா இருக்காங்க, உயிர் சக்தியா இருக்காங்க. வெளியில அவங்களதான் கோவில்ல தேவியா வணங்குறோம் இல்லையா? அதனால நம்ம நீ வெளியில வந்து தேவியை நினைக்கலாம், அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் உயிர் சக்தியோடையும் அம்மா தாயே உயிர் சக்தியே என்னை காப்பவளே, என்னை வாழ்விப்பவளே, உயிராகிய சக்தியே என்னை கொண்டு என் தாயும் தந்தையுமான அந்த பரமான்மாட்ட சேரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த துகள்கள்லாம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஒளி பெற்று பூரணம் அடைஞ்சு உங்களுக்கு கட்ட வரல் அளவுக்கு வெள்ளையா ஒரு வைரம் போல ஒரு ஒளி தெரியும். நல்ல புது வெள்ளி பாத்திரம்லாம் எப்படி இருக்கிற ஷைனிங்கா அது மாதிரி ஒரு ஒளி வந்து உள்ளுக்குள்ள அழகா தெரியும். இந்த கட்டவரல்ல எப்படி தம் இம்ப்ரெஷன் வச்சா எப்படி விழுறது அந்த மாடல்ல இருக்கும். ஆனா அது வெள்ளையா பியூரிஃபையா கிளிட்டரி அப்படி ஒளி வீசும், அப்படி மினுக்கிற ஒயிட்டா அப்படி வந்து தெரியும். நீங்க அதை பார்த்துட்டாலே சத்தியுகத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குணநலன்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும். பரபரப்பு குறையும், தேடுதல் குறையும், ஆசைகள் குறையும். நம்மள்ட்ட ஒரு நிதானம் ஒரு ரொம்ப எல்லாருமே கேட்பாங்க எப்படி மாறிட்டீங்கன்னு. அப்புறம் வளவளெல்லாம் பேசுவோமே நிறைய டாபிக் எல்லாம் பேசிட்டு இருப்போமே டெய்லி, எல்லாம் குறைஞ்சு போய் சாட்சி பாவத்துக்கெல்லாம் வந்துருவோம். அப்படி வர 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 நம்ம அப்படியே இந்த ஒளிப்பாலத்துல நமக்கு அகத்தியர் நம்மள அழகா தனக்கு வந்து நம்மள ஆகர்ஷித்து கொண்டு நம்மளை கொண்டு இந்த ஒளிப்பாலத்துல கொண்டு அந்த ஈசனுக்கு அருகாமையில அழகா விட்டுட்டு வந்துருவாரு. பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள், சில பேர் எத்தனையோ யுகமாவே இன்னும் கூட தவமை ஏற்றி கொண்டிருக்கவங்களா இருக்காங்க. ஆனா இப்ப ஒரு புது டெக்னிக் கிடைச்சிருக்கா. அந்த டெக்னிக் மூலமா அகத்தியர் அழிச்சுன்னு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளை எப்படி பண்ணிக்கணும்? பக்குவமானவங்களா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கான ஒரு உயர்ந்த நாளாக பௌர்ணமி இருக்கு. எப்பயும் பௌர்ணமி அமாவாசை 2 நாள்லயுமே நம்ம இந்த ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமர்ந்து கொண்டு இந்த சிந்தனையில இருந்தோம்னா மிக 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 உயரிய நிலை அடையலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளே வந்து இப்ப இந்த நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த ஈசத்துடைய நம்ம தான் ஈன்று எடுக்கணும். ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்மளே பார்க்க முடியலையே, நமக்குள்ளதான் இருக்கு, நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது தன்னை மறைச்சு கொண்டிருக்கு. ஏன் மறைச்சு கொண்டிருக்கு அப்படின்னா, மறைக்கிறது அது கிடையாது. நம்மளுடைய இந்த கர்ம வினைகளும், நம்ம செஞ்சிருக்கிற பாவ புண்ணியங்களும், நம்ம செஞ்சிருக்கிற செயல்கள் இருக்கு இல்லையா, அவகுணங்கள் அவச்செயல்கள்லாம் நிறைய செஞ்சிருக்கோம் இல்லையா, மும்மலங்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஆணவம் கண்மம் மாயினை, இது எல்லாமே என்ன பண்றதுன்னா அந்த ஈசனை நம்ம பார்க்க முடியாதபடி மறைச்சிருக்கு. அப்ப நம்ம இதையெல்லாம் நம்ம மாத்திக்கிண்டு நம்ம அவரை அப்படி பார்த்து நம்ம தூய்மையா இருக்கும்போது அப்படியே சட்டண்டு அப்படியே மெல்லிசா ஒரு காத்தடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளாகவே உள்முக பயணம் நடந்து அந்த வெள்ளையா இருக்கிற வைரம் போன்று ஜொலிக்கிற அந்த ஒளி, அந்த லைட், அந்த ஒளியை நீங்க பார்க்க முடியும். அது பார்த்த உடனே நமக்கு சத்தியகத்துக்கான பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி ஆகுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னும் தீவிரவாதி ஆகணும். தீவிரமா அந்த ஈசனை சிந்திக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து ஒரு குரூஷியலான பீரியட்ல இருக்கோம், ரொம்ப கிரிட்டிக்கலான மொமெண்ட்ல இருக்கனால சொல் செயல் எண்ணங்கள்ல ரொம்ப கவனம் வேணும். சொல் செயல் எண்ணம் எவ்வளவு கவனமா இருக்கோ அவ்வளவு கவனமா இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி நமக்கு முன்காலத்துல எல்லாம் அம்மா அப்பாவே கொண்டு போய் ஒரு வந்து அந்த குலத்துக்கு குலகுருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, குலகுருன்னு அங்க கொண்டு போய் விடுவாங்க. அவங்க நமக்கு தொழிலோட சேர்ந்து ஆன்மீகத்தையும் சொல்லி கொடுத்து வாழ்க்கையும் ஆன்மீகமும் அப்பெல்லாம் எப்படி இருந்தது, வெளி வாழ்க்கையும் உள் வாழ்க்கையும் ஒன்னாவே இருந்தது.
இப்பதான் நமக்கு இந்த உள் வாழ்க்கைன்னா என்ன, உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், உறைந்து இருக்கான், அவனை நம்ம பார்க்கணும், அதுக்குதான் வந்தோங்கிறதுதான் இப்ப நமக்கு சொல்லித் தரத்துக்கு நம்ம தாய் தந்தைக்கே தெரியல இல்லையா? ஏன்னா அவங்களே அதை அறியாம எல்லாரும் மெக்கலையோட நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்தோன்னா நம்மளுடைய கல்வி முறை, நம்ம அறிஞ்சுக்கிற முறையே மாறி போச்சு. இப்ப நமக்கு யார் நல்லா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறா, யார் நிறைய சம்பாதிக்கிறா, யார் நிறைய அமெரிக்கால யார் யார் குழந்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தானே இது உயர்வா இருக்கு. ஆனா உண்மையில அது உயர்வு கிடையாது. அது வெளியுகத்துக்கான ஒரு மாயை. ஆனா உண்மையான உயர்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஆன்மாவானது முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி பெறணும் அப்படிங்கிறது தான். அதுக்குதான் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், விடாம. எப்படி ஒரு சின்ன சின்ன குழந்தைய வீட்டுல வச்சு வளர்த்தோம்னா கேட்டு லேசா திறந்தாலே டபக்கு டபக்குன்னு வெளியில ஓடி போயிடும். அது மாதிரி இந்த மனம்ங்கிறது கொஞ்சம் நம்ம கவனிக்காம இருந்தோம் அப்படின்னா, இந்த லகான் விட்டு நம்ம கையில இருக்கிற அந்த லகான் பிடிவானத்தை விட்டுட்டோம்னா ஓடி போயிடும். திரும்பி நம்ம தான் அந்த லகானை பிடிச்சு இழுக்கணும். அதுக்குதான் இயேசுவை கூட சொல்லுவாங்க இல்லையா, மேய்ப்பராக இருந்து எங்களை மந்தைக்கு அழைத்து செல்கிறாரு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஆடு மாடு மாதிரி திரியிற இந்த மனசை நம்ம அந்த இறைவனை பத்தியே சிந்திக்கும் பொழுது தூய்மை அடையும் பொழுது, அப்ப நம்மளுக்கு அந்த மேய்ப்பரா இருந்து அகத்தியர் என்ன பண்றேங்கிறாரு, நம்மள அழகா மேய்த்து கொண்டு சென்று அந்த பட்டி வாசல்ல விட்டுருவாரு. பட்டிக்குள்ள போறதுக்கு நம்ம தயாரா, ரெடியா, 100% எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யாரு அந்த கதவை திறக்கணும் அப்படின்னா அது ஈசனோட வேலை. அது ஈசன் அதுக்கு தர்மராஜான்னு ஒருத்தர் பண்ணிச்சிருக்காரு. தர்மராஜா அப்படிங்கிறவர் தான் நம்மள செலக்ட் பண்ணி உள்ள விடுவாங்க. இவர் செலக்ட் பண்ணி கொண்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் செலக்ஷன் இதாகி நம்ம உள்ள பொறிச்சு நம்ம கார்டு, நம்ம என்ட்ரி யாருக்கான அந்த கார்டு அக்செப்ட் நம்ம தம்ப் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள விடுறாங்கல்ல ஆபீஸ்ல எல்லாம். அது மாதிரி ஆடி நம்மளுக்கு ஓகே குவாலிஃபைடு, இல்ல இன்னும் குவாலிஃபை ஆகல அப்படி சொல்லி நம்மள அழகா உள்ள விடுவாங்க. அப்ப நம்ம தர்மராஜா யார் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம தான் நம்ம செல்ஃபா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம ஆதிபராசக்தியோட துணைய வேண்டணும். இந்த 4 யுகத்துக்கான தலைமை யாரு 4 யுகத்தையும் பாத்துக்கிறாங்க இல்லையா, ரூல் ஓவர் பண்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம நன்றி கூறி எனக்கு அங்க போறதுக்கு எனக்கு இந்த அவங்க இறைவனை ஈசனை சென்று அடையறதுக்கு எனக்கு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷனையும் வருணரையும் வாயுவையும் சூரிய பகவானையும் நம்ம வேண்டணும். டெய்லி சும்மா ஒரு செகண்ட் தான் இது. கலிபுருஷனை போற்றி எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சாதாரண நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ்லயே கேட்கலாம். வருண தேவா நான் சத்தியுகம் போகணும், அதுக்கு ஆசி வழங்குங்கள். வாயு தேவா நான் சத்தியுகம் போகணும், ஆசி வழங்குங்கள் அப்படி கேட்கலாம். சூரிய தேவா என்னை கொண்டு ஈசனிடம் சேர்ப்பிக்க ஆசி வழங்குங்கள்னு கேட்டு அப்படியே சும்மா சாதாரண ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றத விட குட்டி இத்தினூண்டு சல்லை கம்மீன் அப்படின்னு ஸ்கூல்ல கேட்கற மாதிரி மாடல் தான் இது. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. அதாவது தடுக்க மாட்டாங்க. சரி பாவம் குழந்தைங்க ஈசனோட சேரணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ஈசனுக்கு எகெயின்ஸ்டானவங்க கிடையாது. அவங்க அவங்களுடைய யுகத்துக்கான வித்துக்களை அவங்க சேகரிக்கிறதுக்கும் அந்த வித்துக்களை வளர்க்கறதுக்கும் அவங்க வேலை செய்யணும் இல்லையா. அவங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கணும், நம்ம தோட்டத்துக்கான விதைகளை நம்ம பதியன் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட யுகத்துக்கானவங்களை அவங்க பார்ப்பாங்க. சரியா? அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு நொடி பொழுதும் வீணாக்காம ஆழ்ந்து தியானித்து அகத்தியரை அழைக்க வேண்டும். தியானம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் அகத்தியரை நம்ம அழைக்க ஆரம்பிச்சிடணும். ஆசி வழங்குங்கள், அழைத்து செல்லுங்கள்னு கூப்பிடணும் இல்லையா. நம்ம என்னதான் கையில பணம் வச்சிருந்தாலும் ரிசர்வேஷனே பண்ணியிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஈவன் ஃபிளைட்லயே போனோம்னா கூட நமக்கு டிரைவர் வேணும் இல்லையா. அந்த பைலட் தானே நம்மள கூட்டின்னு கொண்டு போய் அங்க விடணும். கரெக்ட் தானே? நம்ம அமெரிக்கா போறோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவா ஹை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அழிச்சுன்னு பொறுத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு காலம் செல்லாது. இனிமே நம்ம உட்காந்து 100 வருஷம் தவம் இருந்தோம்னா பாதாள லோகம் வந்துடும். நம்ம தவம் இருந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால அந்த குறுகிய காலத்துல ஷார்ட்கட்டை கூட்டின்னு போறேன்னு இருக்கிறதுனால நம்ம தியானம் செய்யும் பொழுது அப்பப்ப அகத்தியரை நீங்க தான் அழைச்சுன்னு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அவரையும் வேண்டணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்படியே நம்ம இருந்தோம்னா நமக்கு அப்புறம் காற்றின் மகத்துவம் புரியும். அப்புறம் காலம் நமக்கு காற்றில் கலந்து அவரே கரைந்து வருவர். காலம் சில காற்றையும் கட்டுப்படுத்துவார் அவரு. காற்றின் மகத்துவம் அறிய வைப்பார். பின்னரே பறக்கும் நிலைகளை நீங்கள் பெறுவீர். காற்று அப்படின்னா வெளிக்காற்று அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மூச்சு தான். அந்த மூச்சு இப்ப நம்ம அதிகமா செலவிடுவோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தான் மூச்சு செயல்படுறது. இப்ப நமக்கு அகத்தியர் நம்மளை பற்றி கொள்ளும்போது அவர் இந்த மூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இடகலை பிங்கலைன்னு இருக்கு. அப்ப அது சுழுமுனை நாடி வழியா சூட்சும இதுன்னு இருக்கு, சூட்சும கலைன்னு அது வழியா இந்த காற்று பயணிக்கணும்.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் அவர் நமக்கு துணை புரிஞ்சு நம்மள அதுல எல்லாம் நடத்தி அழிச்சுன்னு போவாரு. பற்பல நிலைகள் கடந்து விரிந்து பறந்து திரியும் நிலைதனையும் விரைந்து அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. மனமே இல்லாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா மெலிசா அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். மைண்ட் சொல்லுவோம்ல, என் மனசே சிறையடிக்கிறதுடா அப்படிம்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையா புதுசா ஒருத்தரை பார்த்து சைட் அடிச்சுட்டு சொல்லுவாங்க, என் மனசு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிறதுமாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனமானது இந்த உலகம்ங்கிற நினைவையும் தாண்டி வேறு ஒரு நிலையில பயணிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு அவர் அழகா புரிய வைப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப நிறைய காட்சிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். உள்ளேயும் வெளியேயும் அழகா அவர் முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உள்ளே எப்படி நினைக்கிறோம் இறைவனை புள்ளியாக, அதே மாதிரி வெளியிலையும் விளக்கேத்தி கொஞ்சம் பார்க்கணும். அப்படி உள்ளே எப்படி ஈசனை நினைச்சு நினைச்சு உருகுறோமோ அது மாதிரி வெளியிலையும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம அமர்ந்து போயிட்டோம்னா செயலற்று போயிடுவோங்கிற காரணத்தால அப்பப்ப வெளியிலயும் உள்ளே வெளியேன்னு வரணும். அப்பதான் நம்ம வெளியில இருக்கிற நமக்கு உள்ள போகிறதுக்கும் புரியும். உள்முகமாக இருக்கிற நம்ம கொஞ்சம் வெளிமுகத்திலயும் வந்துட்டு திரும்பி உள்முகம் போகும்போதுதான் அந்த உள்முகத்துல பயணம் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம கத்துக்க முடியும். தியானம்ங்கிறது தான் உள்முகம்னா கூட இன்னுமே நம்ம அந்த தியானத்துல அப்படியே இருந்து இந்த வெற்று நிலைகள் அப்படியே கண்காணிச்சுன்னு வந்தோம்னா அப்படியே ஸ்கிரீன் மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு காட்டி கொடுக்கப்படும். நிறைய கலர்ஸ் தெரியும். நிறைய ஒளி கலர்ஸ்னா அந்த வெளிச்சம் தான், அது வந்து ஒளி வெளிச்சம் மாதிரி தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ ஒரு கணவாய் எப்படி சொல்றது, ஒரு சுரங்கத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே அந்த சுரங்கம் அப்படியே விரிஞ்சு போற மாதிரி எல்லாம் தெரியும். அது அப்படியே அடுக்கடுக்கா அப்படியே நகர்ந்து நமக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியும். அதுல வந்து டார்க்னஸ் இருக்கும், அதுல வந்து ஒயிட்டா இருக்கும், அதுல வந்து பொன் கலர்ல இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த ஆன்மா வந்து எவ்வளவு தூரம் கேப்பபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா இது எல்லாம் தெரிஞ்சாலும் இதெல்லாம் ஒரு படிநிலைகள் தான். அதனால நம்ம மேன்மை அடைஞ்சிடல. அப்பயும் சிந்தையை தவறாம அந்த ஒளிப்புள்ளியை தான் நினைக்கணும். என்ன காட்சி கிடைச்சாலும் அந்த காட்சி மாட்டுக்க இருக்கட்டும், ஆனா அந்த ஈசனை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் வச்சுக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற ஈச துளியான ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிறத நம்ம நிச்சய புத்தி மட்டும் அதுல இருந்தோம்னும் தவறவே கூடாது. அதனால பரமாத்மாவோட கலப்பதுதான் குறிக்கோள் அப்படிங்கிறத வச்சுக்கணும். விரைந்து பயணிக்கணும். அப்ப அருளமுதமாம் மெய்ஞானம் பெற்று ஒளிர எங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. அகத்தியர் வீட்டிற்கும் இடம் தானே உங்களுக்கு தெரியுமா, அறிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறாரு. ஒவ்வொருவருடைய அகத்திலும் அவர் ஒளியாக நிற்கிறாரு அப்படிங்கிறது, அதை தூய்மையாக்குறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எப்போதுமே மேன்மை அடைஞ்ச ஆன்மாக்குள்ள எல்லாம் வந்து அகத்தியர் தான் அவங்களுக்கு அந்த ஒளியாக இருந்து அந்த நமக்கு அந்த ஆன்ம ஒளியை பார்க்கறதுக்கு அவர் தான் நமக்கு ஒளி கொடுக்குறவரா இருக்காரு. ஆனா இப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி இப்ப ரொம்ப இருக்கனால நிறைய பேருக்குள்ளயும் பரவாயில்ல அப்ப அங்கொன்றுமா இருந்தாங்க. இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள எல்லாருக்கும் யார் முக்தி ஜீவன் முக்தி கேட்டு கதறி அந்த ஈசனை நினைச்சு யார் வந்து நெக்குருகி நிக்கிறாங்களோ எல்லாருக்குள்ளயுமே வந்து அமர்ந்து அவங்களுக்கு எல்லாமே செய்யறதுக்கு அவர் எவர் ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் அவகுணத்தை விட்டு சுபகுணத்தை சேர்த்துக்கணும் இல்லையா கண்களா? ஓம் சாந்தி. அப்ப அவர் வந்து இருக்கிற இடம் சப்த ரிஷி மண்டலமா இருந்தாலும் அவங்க ஒளி தானே. அந்த ஒளி சிதறல்களா நமக்குள்ள ஒத்தொத்தருக்குள்ளயுமே வந்து அவர் அமர்ந்து கொள்ளுவாரு. அப்ப அந்த ஒளி வீசணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும். அப்பதான் அவர் வந்து ஒளி வீசி கொடுத்து அந்த ஒளியில நம்ம அந்த ஆத்ம ஒளியை பார்க்க முடியும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப அத்தனை பேரையும் அவர் வந்து காத்து ஞானம் அளிக்கிறாரு. இந்த இது வழியாதான் நம்ம இந்த ஞான கருத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஞானம் அளிக்கிறதுனா என்ன அப்படின்னா அந்த ஒளியான இறைவனை உணர்வதுதான். கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. அது உணர்வுலயே தெரியும் அவர் ஒளியா இருக்காரு அப்படிங்கிச்சு. இப்ப லட்டு இனிக்கும், ஜாங்கிரி இனிக்கும், லெமன் சாதம் புளிக்கும் அப்படின்லாம் தெரியுதுல, அந்த மாதிரி தெரியும். பாக்காட்டியும் எப்படி உணர்றோம் அதே மாதிரி உணர்வோம். அந்த மாதிரி உணர்வோம். அதுக்கான காலம் நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பல காலமா மக்களுக்கு இருந்து ஞானம் வழங்கி அருள்வாரு. ஒன்ஸ் வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு அந்த எப்படி அந்த ஞானம் அடையறதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத அழகா எடுத்து கொடுப்பாரு. நம்ம இப்ப வந்து வெளியில கேட்டு கற்றுக்கிறோம். அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளேயே நமக்கு என்ன வந்துரும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ளாகவே வந்து ஒரு புரிய வைக்கப்படும். நம்மளே வந்து அழகா அந்த நிலையை தேடி போகும். அதுதான் இங்க விஷயம். நீங்க வந்து இனிமே ஞானத்தை தேடி அலையிற கூட்டம் தான் ஜாஸ்தியா போயிடும். ஆனா அகத்தியர்கிட்ட நேரடியா ஞானம் பெறும் மக்கள் வந்து இது புரியாது. நேரடியா ஞானம் பெறுவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருமா வந்து இந்த ஞானத்தை கேட்டு வருவாங்க, இந்த நூலை கேட்டு எல்லாருமே ஞானம் அடையறதுக்காக வருவாங்கங்கிறது தெரியாது. அதனால அகத்தியர் இப்ப வந்து
அகத்தியர் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஞானம் வழங்குறதுக்கு அவங்க வந்து அந்த ஞானாலயம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இருக்கிற ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவங்க மூலியமா தான் அவங்க வந்து அதை எழுதிதான் இந்த நூல் வந்திருக்கு. அந்த பாண்டிச்சேரியிலேயே பிற்காலத்துல அவருக்கு அகத்தியர் கோயில்னு ஒண்ணு நிலை பெறும் அப்படிங்கிறாரு. அந்த பாண்டிச்சேரிங்கிறது அப்ப வந்து அப்படி ஒரு தலமா பிற்காலத்துல திகழும் அப்படிங்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் அதனாலதான் ஞானாலயம் அப்படிங்கிறோம். அது ஞானாலயம், ஞானம்ங்கிறது என்ன, உண்மைங்கிறது என்ன, சத்தியோகம்ங்கிற மாதிரி ஞானாலயமே அன்பாலயமாகவும் இருக்கு. ஞானாலயம்னு ஒரு இடத்துல அமைப்பா இருக்கு, இப்ப அன்பாலயம்னு இன்னொரு அமைப்பு இருக்கு. ரெண்டுலயுமே அகத்தியர் வந்து நமக்கு பூரண ஆசிகளை வழங்குறாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஞானத்தின் ஆலயம் யாரு அப்படின்னா அகத்தியர் தான். இப்ப அன்பின் ஆலயம் யாரு, அதுவும் அகத்தியர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாருக்குமே அகத்தியர்னா யாரும் தெரியாதவங்களே பிற்காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவரை போற்றி வணங்குவாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வெளியே வந்து பல கோடி செல்வத்தை பெற்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ நிறைவின்மையா இருக்காங்க. அந்த நிறைவு இன்மைங்கிறது என்ன, ஈசனை உணராததுதான். அவங்க ஈசனை உணரல அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கான ஒரு நிறைவின்மையா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. அப்ப ஈசனை கண்டு பல கோடி ஞானம் பெற்றவங்க வெளியேயும் செல்வந்தர்கள் ஆவது நிச்சயம். இப்ப ஈசனை உணர்ந்து கொண்டு, ஈசன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அது அவரோட லயித்து கொண்டு அவரோட உணர்ந்து கொண்டு இருந்து நம்ம உள்ளே வெளியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியேயும் நம்மளால பொருள் ஈட்ட முடியும். ஏன்னா நமக்கானது நம்ம தேடி வரும். நமக்கு இன்னும் என்ன ஒரு விஷயம்னா, அது பொருளாசையை நம்மளை விட்டு போயிடும். நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்டேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவோமே. புதுசா கார் வாங்கணும், இன்னைக்கு என்ன வண்டி இருக்கோ, 2 வீலரோ அதுதான் எடுக்கணும், இன்னைக்கு என்ன டிவி இருக்கோ அதான் எடுக்கணும்லாம் ஒரு ஆசை இருக்குல்ல மனுஷனுக்கு. அந்த ஆசை எல்லாமே போயிடும். நம்மளேதான் நிறைவா இருப்போமே. அப்ப நிறைவா இருக்கும்போது நமக்கு என்ன செல்வம் கிடைக்கிறதோ அதுலயே நம்ம ஒரு கோடீஸ்வரனாட்டம் வாழ்வோம். இப்ப மனம் ஒண்டிதானே உன்னை செல்வந்தனாகவும் வறியவனாகவும் ஆக்குறது இல்லையா? அந்த மனமே நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு உருண்டை களி சாட்டா கூட அமிர்தமா இருக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்கே தோணிடும். காற்றின் யுகத்துலதான் அகத்தியர் வந்து தோன்றியிருக்காரு முதல் யுகத்துல. அதனால அவருக்கு வந்து காற்றை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவர் கற்பித்தல் வந்து காற்றை பற்றி மிகுதியாக இருக்கும். அப்ப தசவித வாயுக்களை பத்தி நமக்கு ஏற்கனவே தசவித வாயுக்கள்னா என்ன, தசவாயுக்கள்னா என்ன நம்ம படிச்சு வச்சுட்டு இருந்தாலும் அதை எப்படி பிரயோகிக்கணும்னு கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம கற்றுக்கொள்வோம்னா உடனே நம்ம புத்தியில வருவனும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடி என்ன பண்ணும்னா அந்த வாசி அதெல்லாம் அழகா கதி அந்த சரம் அப்படிலாம் சொல்றாங்க, அந்த மூச்சு இயக்குற விதம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடி செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2011 இருந்தே வந்து நான் வந்து தலகனமா இருக்குன்னு சொல்லி யாருமே சொல்லித்தராம அதான் உள்ளாகத்தி இருந்து சொல்லித்தராரு. அது எனக்கு தெரியாது அப்பெல்லாம். நான் மூச்சை இழுத்து கொண்டு தலையில விட்டு பார்ப்பேன், விட்டு வருவேன், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இழுத்து ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி விட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் விடவே வேண்டாம், அதுவே ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் டயத்துல அதுவே 1 ஹவருக்கு ஒரு தடவை 2 ஹவருக்கு ஒரு தடவை அது மாதிரி அதுவே செய்ய ஆரம்பிச்சு. முன்னால நான் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு செய்வேன். ஏன்னா எனக்கு தலை கனமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால செய்வேன். அப்புறமா தான் அதுவே செய்யறது, அதுவே ஒரு டைம் எடுத்துக்கிறது, அதுவே செய்யறது. அந்த வாசிக்கு கூட சிவராஜ யோக வாசின்னு பேரு. இந்த மூச்சு காற்ற தலையில எடுத்து சுத்தி விடுறது. அது வந்து நம்ம சுத்தி விடுறேன் முதல்ல நானேனா அது வராது. நானே விட்டேன்னா அப்பயும் அவங்க ஆண்டோர் சான்றர்களோட அந்த அருளாசி நமக்குள்ள இருக்கிறதுனாலையும் சத்குருவான ஈசன், எனக்கு ஈசன் தான், பரமாத்மா தான் எனக்கு குருவா இருந்தாரு. அவர் எனக்கு அதை வழிகாட்டினாரு. அதனால எனக்கு அது தெரிஞ்சது. இல்லாட்டி ஆஸ் அ ஹியூமன் எனக்கு இது இப்படிலாம் வாசிலாம் இருக்குன்னு சுத்தமா தெரியாது. சுத்தமா அதை பத்தி நாலேஜே கிடையாது. எனக்கு ஒரே ஒண்ணுதான், எல்லாத்தையும் அன்பா இருப்பேன், யாருக்கும் தீமை நினைக்க மாட்டேன், ஆசை கிடையாது, பேராசை அதெல்லாம் கிடையாது. இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்படுறது, இன்னொருத்தரை பார்த்து பொருள் வாங்குறது எதுவுமே சின்ன வயசுல இருந்தே போக 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 அந்த மாதிரியான தன்மைகளே இல்லாம அது அவங்க அப்படியே அதுவே மாறுது, அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறின்னு இருக்கு. என்னை இவ்வளவு பெரிய பணக்காரங்க வீட்டுல போனாலும் நான் மாட்டுக்கு அந்த வீட்டு சொந்தக்காரி மாதிரி இருப்பேங்க. குற்ற உணர்ச்சியே வராது. ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா, ஏன்னா எனக்கு அவங்க பணக்காரங்களா இருக்காங்கிற ஃபீலே வர மாட்டேங்கிறது. அது எனக்கு வரவே மாட்டேங்கிறது. அங்கேயும் நான் லகுவா இருந்துக்கிறேன், நம்ம வீட்டுல வந்தாலும் நான் லகுவா இருந்துக்கிறேன். இங்க வந்தோடனே அவங்கள மாதிரி நமக்கு ஒரு வீடு இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல. அவங்க எல்லாத்துக்கும் டஸ்ட் தட்ட ஒருத்தர், அடிக்க வைக்க ஒருத்தர், டஸ்ட் தட்டுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அடிக்க எவ்வளவு இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் வரல. ஏன்னா எங்க சிஸ்டர் இன்லாம் அப்படி இருக்காங்க. அவங்க முதல்ல அவங்க எல்லாம் அப்படி இல்லை, கிராமத்துல ஒரு அப்சாரிக்கு இன்னொரு அப்சாரி கூட இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க பிள்ளைங்கலாம் கொஞ்சம் எல்லாம் ஆகணும்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தர உயர்வு கிடைச்சிருக்கு. எங்கேயோ ஊருக்கு வெளியில ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தாங்க. அது இப்ப சென்னையில எல்லாம் தலைக்கொடி பெறதா
அதனால இப்ப நல்லா ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஹாப்பி ஆக்சுவலா. அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. இல்லை புலம்பாம ஹாப்பியா இருக்காங்களே. ஆனா எனக்கு அங்க போனாலும் வித்தியாசமா தெரியல. நம்ம வீட்ல வந்தாலும் வித்தியாசமா தெரியல. ஏன்னா வாழறதுக்கு வீடு அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதனால நமக்கு ஆசைகள் அற்று போகும்போது நமக்கு பணக்காரங்களா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பொருளாசையே ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். இப்ப தசவித வாயுக்குள்ளையும் நம்ம அழகா புரிஞ்சுக்கலாங்கிறதையும் சொல்றதுக்கு தான் இது வரேன். ஏன்னா வாயுவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மனம் அது செம்மையானால் நம்மளோட அத்தனையும் அந்த உடலே எல்லாத்தையுமே செய்யுது அப்படிங்கிறது. அப்ப நம்ம நிறைய மாத்திக்கணும். நம்மளுடைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கதை அடுத்தவங்கள மாதிரி வாழணும், அடுத்தவங்கள மாதிரி முன்னுக்கு வரணும். உங்க பாரு உங்க பெரியமா பையன் எப்படி இருக்கான், உங்க அத்தை பையன் எப்படி இருக்கான், சித்தி பொண்ணு எப்படி இருக்கான், இப்படி 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 காமிச்சு கொடுத்தா நம்ம தாய் தந்தை நம்மளே இப்படி இந்த உலகத்துக்கானவங்களா உயர்த்திருக்காங்க. உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு ஒரு டிகினிஃபையான ஒரு ஃபேமிலி தான் வாழறோம். ஆனா அது நம்மளுடைய ஆன்ம உயர்வுக்கு வழியே கோலாது, புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாமே கேட்கறதும் நடப்புறதெல்லாம் பார்த்தா கதை மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா அது உங்களுக்கு நடக்கும்போது நீங்க எல்லாருமே அறிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொல்லும்போது கூட தோணும்ல, என்ன இந்த அம்மா என்னமோ ஆசையே இல்லைங்குது அப்படின்னு தோணும். கரெக்ட் தானே? ஆனா இது அது தானாவே வந்துரும்ல. அப்ப நம்மளுக்கே புரியும். அப்ப கற்றல் நிற்றல் என்னாலுமே நடைபெறணும். அதனால நிறுத்திடக்கூடாது. கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கற்றுக்கிறதெல்லாம் இதுதான் ஆன்மீகம் தான். இந்த மாதிரி இறைவனை எப்படி சிந்திக்கணுங்கிறது தான் கேட்டுட்டு இருக்கோமே, அதே திரும்பி திரும்பி கேட்கணும். வேற ஒண்ணும் புதுசா எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு உலகத்துல. அத்தனையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. நமக்கு வேண்டிய அவசியம் என்னன்னா அவரு அந்த ஒன்றை தவிர ஒண்ணும் கிடையாது. அந்த ஒன்றை போய் அந்த ஒன்றை இந்த ஒன்று நாடணும். அது ஏதுமற்ற ஒன்றா இருக்கு. அதுக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. அது எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தை கூட நமக்கு தான் பரிசா கொடுத்தது அந்த இறை அப்படிங்கிறது. அந்த பரமாத்மாங்கிறவர் என்ன சொன்னாரு, போய்மா நீங்க உலகத்துல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு தான் அனுப்புறாரு. ஆனா நம்ம அவர் இங்க இருக்காரா? அவர் ஏதானே என்ஜாய் பண்றாரு? இங்க தானே அவர் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி தான் போஸ்டிங்ல இருக்காரு. எதுவுமே இல்லை. அவர் அங்க சூரியனுக்குள்ளதான் அப்படியே அழகா இருக்காரு, ஒடுக்கமா அப்படி. நம்மளாம் வாழட்டும் நினைச்சிருக்காருன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்த இடத்துல இந்த இடத்தையே நிரந்தரமா பிடிச்சுன்றோம் இல்லையா? அதனால அவரை மாதிரி ஏதுமற்ற ஒன்றா இருக்கிற அவரை மாதிரி நம்மளும் ஏதுமற்ற ஒன்றா, எனக்குன்னு எதுவுமே வேண்டாம், எல்லாம் அவன் செய்வதும் செய்விப்பவனும் அவனே அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சரணாகதி தான் பயணி. இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பிராக்டிஸ் என்ன செஞ்சாலும், நானே இந்த வாசியை செய்யறேன், நான் கதி செய்யறேன், எல்லாமே இருக்கேன், இத்தனை தடவை செய்யறேன், அத்தனை தடவை செய்யறேன், ஏர்லி மார்னிங் செய்யறேன், ஈவினிங் செய்யறேன், எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே டார்ச் லைட் கைத்தடி போலதான். எல்லாமே டார்ச் லைட்டும் கைத்தடியும் எடுத்துன்னு போறோம் இல்லையா? இருட்டதையும் வழி தெரியாத போதும் துணைக்கு அந்த மாதிரிதான். ஆனா சரணாகதி தான் அவற்றை அந்த ஈசன்ட்ட நான் ஒண்ணு என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனி என்ன நடந்தாலும் துன்பம் கொடுத்தா கூட நான் இன்பமா எடுத்துப்பேன் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு. அதே மாதிரி அகத்தியத்தையும் நீங்க தான் என்ன அழிச்சுன்னு போகணும், இந்த கையை பிடிச்சுக்கோங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிடணும். நான் எனக்கு சத்குருமாக சிவபகவான்ங்கிற அந்த பரமாத்மா தான் இருந்தார். அந்த பரமாத்மாட்ட நான் சொல்லிட்டேன், நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இப்படியே தான் சொல்லுவேன். நான் உலகத்துல இருக்கிற இந்த மனுஷ ஜென்மம், நான் அடிக்கடி உன் கையை உதறி விட்டுட்டு கூட்டத்துல அம்மா கையை உதறி விட்டு குழந்தை ஓடுற மாதிரி ஓடுவேன். உன் வேலை என்ன, அம்மா எப்படி ஓடுற குழந்தை டக்குன்னு பிடிப்பாங்களோ அது மாதிரி நீ என்ன பிடிக்கணும். எனக்கு புரியாது, நான் உலகாய விஷயத்துல போயிடுவேன், நீ என்ன பண்ணணும், நங்கன்னு மண்டையில குட்டி என்னை பிடிச்சு இழுத்துக்கணும் வரணும், அந்த பொறுப்பும் உனக்கு தான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துருவேன். நீங்க தான் என்ன பாத்துக்கணும். நான் தப்பு செஞ்சா நானே ஏதோ ஒண்ணு யாரோ கடினமா மனசுல நினைச்சிடுறேன், என்னை ஏதோ சொல்லிடுறாங்க கடினமா ஒரு நினைச்சிருவோம்ல, இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க, இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படிலாம் நினைச்சிட்டா அது மாதிரி நினைச்சா அது தப்பு. ஒரு இறைவன் ஒப்படைச்சவங்க சாதாரண எண்ணங்கள் கூட ஒருத்தரை பத்தி தவறா நினைக்க கூடாது. அப்ப நான் சொல்லுவேன், உன் பொண்ணு இப்படி தப்பா நினைக்கிறாளே, உனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அவர்கிட்டயே அந்த இது சொல்லிடுவேன். நான் இப்படி இருக்கிறது உனக்கு வெக்கமா இல்லையா, என்ன இந்த மாதிரி ஒரு குட்டி இப்படி சொல்லாதுன்னு சொல்ல மாட்டியா, எனக்கே நினைச்சா வெக்கமா இருக்கு. அப்புறம் உன் பொண்ணு இப்படி இருக்கானா உன்னை பத்தி உலகம் என்ன நினைக்கும், நீ தானே உன் குழந்தைய நீ தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லாத்தையுமே அவர்கிட்ட படிச்சிருவேன். என் தப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இனிமேல் தப்பு செய்யாம இருக்க என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு. சின்ன சின்ன தவறு செய்யும் போதும் அதுக்குதான் விழிப்புணர்வோட இருங்கிறாங்க. ஏன்னா எது சரி எது தவறுன்னு தெரியாத ஒரு தன்மையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கற்பிச்சவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டணும் ஏசு சொன்னாரு. நம்ம அம்மா அப்பா அப்படி சொன்னாங்க, அடிச்சா அங்கே வாங்கிட்டு வந்து நிற்பியா, திரும்பி ஓங்கி ஒரு அடி அடின்னு சொல்லி தராங்க. சோ நம்ம அதுல நமக்கு புரிதல் வேணும். அதனால நம்ம தான் இந்த உலகத்துல சொல்லி கொடுத்துருக்க சட்ட திட்டத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே 100% ஏசுலாம் சொன்ன மாதிரிதான், ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு கன்னத்தை காட்டு, அழகா சொல்லிட்டு போட்டாரு ஐயாப்புல. ஏன்னா திரும்பி அடிக்கிறதோ, அடிக்கணும்னு நினைக்கிறதோ, அடிச்சுட்டானே பாவி அப்படின்னு நினைக்கிறதோ, அவன் கை ஒடிச்சு போகணும்னு நினைக்கிறதோ, அவன் நன்னா இருப்பானான்னு நினைக்கிறதோ, அத்தனையும் என்ன பண்ணுவோம்னா விடுதலை அடைஞ்ச அணுக்கள்லாம் திரும்பியும் சிறைப்பட்டுடும். நம்மளோட ஒரு எண்ணத்துக்கும் இங்க அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதுவும் இப்ப
இந்த தருணம் இருக்கு இல்லையா, ஒளிப்பாலத்துல பயணிக்கிற தருணம் இருக்கு இல்லையா, அப்ப ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. சலிச்சு சலிச்சு 10 தடவை சலிச்சு 20 தடவை சலிச்சு தான் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ரொம்ப அழகா, ஆனா ஈஸியா ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஈஸியா கொண்டு போயிடுறாங்க. சரண்டர் தான் இங்க. அந்த நான் அப்படிங்கிற தன்மையே கூடாது. நான் பண்ணிட்டேன், என்னால முடியும், நான் இது உன்னால எதுவுமே முடியாது. சரண்டர் ஆனாதான் எல்லாமே உணர்வுதான் ஆகும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்திட்டையும் இறை சக்திகள்கிட்டையும் அந்த ஈசன்ட்டையும் நமக்குள்ள விட்டு இருக்கும் ஈசத்துளியாம் ஆத்மாட்டையும் சரண்டர் பண்ணிடணும். ஆத்மாவே நீ வழி நடத்துப்பா, பாத்துக்கோப்பா. அதுக்கும் சிவனுக்கும் ஈசனுக்கும் கனெக்ஷன் இருக்கு, உனக்கும் பரமாத்மாக்கும் கனெக்ஷன் இருக்கு, பார்த்து எல்லாம் செய்யுங்கப்பா. ஏதோ மனுஷனா பிறந்துட்டேன், சில தப்பு தவறு செய்ச்சு அதுதான் நினைவா வந்து சொல்றது. இப்ப உடனே நான் சாரி கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த உடனே யாரு உணர்த்தரா? இல்லாட்டி இன்னொரு 10 விஷயம் அவங்கள பத்தி தவறா நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம் நினைக்கும் போதே டக்குன்னு ஆஹா இப்படி நம்ம அப்பாவோட குழந்தையா இருந்துட்டு இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா, நான் இப்படி செய்யலாமாப்பா அப்படிலாம், நீ இப்படி விட்டுலாமா, உனக்கு தானே அசிங்கம் தான் சொல்லி உடனே சரண்டர். இதை கத்துக்கணும். அது சரண்டர் ஒண்டிதான் நம்மள மேன்மைப்படுத்தும். ஏன்னா இப்ப ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப நான் அப்படிங்கிற அகம்பாவமே அற்று போகணும் அப்படின்னா சரணாகதி ஒண்ணுதான் வழி. நானே ஒண்ணும் கிடையாது, நாங்கிறது யாரு? நீ சொல்ற நான் செய்யறேன், கருவி. நான் வந்து உனக்கான ஒரு எக்யூப்மெண்ட். நீ சொல்ற நான் செய்யறேன், நீ நினைக்கிற நான் செய்யறேன், நீ ஆசைப்படுற நான் அதை என்ஜாய் பண்றேன். அப்படி எல்லாமே அவனுக்காக செய்யுது அப்படிங்கறதுல நம்மளுடைய நிச்சய புத்தியும் வைராக்கியமும் வைக்கணும். அதுக்காக நீ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாத, நீ சந்தோஷமாவே இருக்காத, சதா அந்த புள்ளி நினைச்சு நீ ஏங்குன்னு கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிடச்சையும் உள்ள இருக்கிற சிவன் ஆசைப்படுறான். அதான் பரமாத்மா வந்து சொல்றாரு ஆத்மாட்ட இல்லையா, நமக்குள்ள இருக்க ஈச சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடியா, அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். அப்படி உடனே தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது அவர் ஆசைப்படுறாருன்னு பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள்ல நம்ம செய்யறது எல்லாமே அவர் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். இப்ப நம்ம அப்படித்தானே டூர் எல்லாம் போறோம், வெளியூர் எல்லாம் போறோம்னா பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம், குழந்தை எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு குழந்தைக்கு பிடிச்ச ஸ்பாட்டா போறோம். ஏன் போறோம்? குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளும் சேர்ந்து போற மாதிரிதான் இறைவன் அனுபவிக்கட்டும்ங்கிற மாதிரி நம்மளும் எல்லா விஷயமும் செய்யும்போது அவர் தான் அனுபவிக்கிறாரு, நம்ம கருவியா இருக்கோங்கிறதுல உணர்வு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த செயலால ஏற்படுற வினைப்பதிவுகள் வராம இருக்கும். கண்டிப்பா கெட்ட செயல் செய்யக்கூடாது. கெட்ட செயலுக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப கெட்ட செயல் செய்யும் போது அது ஈசன் செய்பவனும் செய்விப்பவனும் அவனே கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஜேர்னரே கிடையாது, அவர் நெகட்டிவிட்டி பக்கமே கிடையாது, அவர் ஒன்லி பாசிட்டிவிட்டி பக்கம் தான். அப்ப பாசிட்டிவ் வேலைகள் செய்யும் போதும் எல்லாமே அவரோடது. அவர் சொல்றாரு நான் செய்யறேன், அவர் சொல்றாரு நான் செய்யறேன். அப்படி எல்லாத்திலையும் நம்ம போயிட்டு யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் என்னென்ன நடக்குமோ அதுதானே நடக்கும். இப்ப இன்னைக்கு அவங்க நம்ம திட்டணும் அப்படிங்கிறது நம்ம விதியில இருக்கு, நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு விட்டுட்டு போனோம்னா நம்மளோட அந்த பஞ்சவிகாரம் எட்டி பார்க்காது, அந்த மும்மலங்கள் வந்து தடுக்காது, மாய திரைகள்லாம் விழாம இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆஃப் ஸ்கிரீன் திறந்ததுன்னா இந்த மாதிரியான எண்ணம் தான் திரும்பி ஆஃப் ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம புரிதல்ல தான் இருக்கு. ஸோ புரிதலும் விழிப்புணர்வும் உறுதியும் வைராக்கியமும் மட்டும்தான் நம்மளை உயர்த்தும். இப்படி உறுதியோட வைராக்கியத்தோட நம்ம இந்த சப்தரிஷிகள் காட்டுற அந்த பாதையில நடந்து செல்லும் போது முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி நிச்சயம் வாய்க்கும். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஆன்மாவை உணரணும், ஆன்மாவோட உணர்ந்து அது அந்த ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஒன்றிலே கலந்து, ஒன்றிலே உறைந்து, அந்த ஒன்றிலே உருகி, அந்த ஒன்றிலேயே ஒன்றாக ஆகணும். நீ வேற நான் வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே உணர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இணைந்தே யோகம் செய்ய வேண்டும். ஆன்மாவும் மனமும் இணைந்து பயணம் செய்யணும். ஆன்மாவும் பரமான்மாவும் இணைந்து யோகம் செய்ய வேண்டும். அது மாதிரி மனம் அப்படிங்கிறது ஆன்மாவோடையும், மனம்ங்கிறது பரமான்மாவோடையும் இணைந்து ஒரு மார்னிங் ஒரு 4 o'clock வந்து ஆன்மாவை சிந்திக்கிறோமா, அப்புறம் ஒரு 10 மணி அந்த டேட்ல பரமான்மாவை சிந்திக்கிறோமான்னு சொல்லி இணைந்து செய்யணும். ஆத்மாவாகியனா பரமான்மாவை நினைக்கிறேன், புள்ளி வந்து புள்ளியோட உறவுச்சுக்கிறது. இப்படி மாறி இணைந்து யோகம் செய்யும் பொழுது என்னப்படும் சத்தியோகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைக்கிறதுக்கு நம்மள தேர்ந்தெடுப்பாங்க. ராமராஜ்யம் அமைப்போம். புரியுதா? அப்ப இதெல்லாம் அமைக்கணும்னா அந்த ஒன்றையே சிந்திக்கணும். அப்ப அந்த நம்ம ஒன்றையே சிந்திக்கணும், அந்த ஒன்றிலேயே கலக்கணும், ஒன்றிலேயே உருகணும், ஒன்றிலேயே உறைந்து அப்படியே நான் வேற நீ வேற இல்லை அப்படின்னு மெர்ஜ் ஆகணும். உரையிறதுன்னா என்ன? மெர்ஜ் ஆகுறது, அவ்வளவுதான். இவ்வாறு நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த சத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். அந்த வாசல் வந்து இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்காக திறந்தே இருக்கு. நம்ம தான் அதுக்குள்ள என்ட்ரி பண்ணிக்க. அதுக்கான கேப்பபிலிட்டியை யார் வளர்த்துக்கணும்னா நம்ம தான் வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு புரிதல் வேணும். இந்த
இதுவரைக்கும் பொறுமையா இருந்து இந்த இதுல என்னோட இணைஞ்சிருந்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைச்சக்திக்கு நன்றி. இந்த நூலை எடுத்து வாசிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த தர்தவசி முனிவர் எனப்படும் பரத்வாஜ முனிவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. ஓம் சாந்தி.